Sir, good evening, sir. Sir, good evening, sir. Sir, start பண்ணிடலாம் சார். ஆக்சுவலா டைமிங் சேஞ்ச் Okay. ஆனதுனால பசங்க இப்பதான் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கு. லாகின் பண்ணிடுவாங்க சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. Okay, sir. Okay, sir. அவர் தம்பிக்கு அன்மியூட் பண்ணி விட்டுருங்க சார். கொஞ்சம் மியூட்ல இருக்கு. yes sir. Okay. Okay, sir. So, good evening, Bharat. அன்மியூட் பண்ணியாச்சா பாருங்க, செக் பண்ணுங்க. Yes, sir. Right, okay, we'll start. So, good find evening, the sir. values of good evening. கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். வரட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். Sin Okay, sir. 18 degree. சரியா? Cos 18 degree, cos 70. இதெல்லாம் வந்து some of the ஒரு peculiar angles. நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா sin 30 அந்த ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் படிச்சோம் இல்லையா? Sin 30 degree, 0 degree, 30 degree. அதெல்லாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம். அதுக்கு டேபிள்ல நான் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ இந்த sin 18 டிகிரிக்கு நான் லாஸ்ட்ல ஒரு காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் ஒன்று கொடுத்தேன் தெரியுமா? sin 2a 2 sin a cos a. அதே போல sin 3a. சொல்லுமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐதா? Yes, sir. This is your first class. எந்த மீடியம் படிக்கிறீங்க? ஸ்டேட் போர்டா இல்ல என்ன கரிக்குலம்? CBSE. ஸ்டேட் போர்ட் சார். ஸ்டேட் போர்ட் தான், பரவாயில்லப்பா. சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்றதுனால திரும்பி நான் ஒரு தாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்த இந்த ஃபார்முலாக்கு ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் ஆங்கிள் நீங்க அந்த ரைட் அந்த ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ இந்த காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் அதாவது ஃபார்முலா அதை மட்டும் நான் கொடுக்குறேன் பாருங்க. sin 2a is equals to 2 sin a cos a. கொஞ்சம் ஃபாஸ்டா, நான் லாஸ்ட் கிளாஸ்ல I have derived all the formulas. பட் இப்போ டைம் இல்லை, நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். நீ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தரேன், தயவு செய்து மெமரைஸ் பண்ணீங்க. ரெண்டாவது sin cos 2a அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு 3 ஃபார்முலா இருக்கு. என்ன தெரியுமா? இது பேர் மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாஸ். We call it as a multiple angle formulas. Cos 2a is equals to, we can write this as இதுக்கு 3 formulas இருக்கு. One is called cos squared a minus sin squared a. Another one we can write this as 1 minus 2 sin squared a 2 cos squared a minus 1. 2 cos squared a minus 1. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது tan 2a. இந்த tan 2a க்கு பாத்தீங்கன்னாப்பா we have the formula 2 tan a divided by 1 minus tan squared a. இது 3 மல்டிபிள் ஆங்கிள், that is called 2a. இப்போ இந்த sin 2a cos 2a tan 2a ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்குது. என்னன்னா வெறும் tan வச்சு வரும் ஃபார்முலா. We have two formula. First, sin 2a க்கு நான் formula in terms of tan a ல கண்டுபிடிக்கும் பொழுது I can write this as 2 tan a divided by 1 minus tan squared a. Okay. Second, cos 2a அப்படின்னு சொல்லும் பொழுது I can write this as 1 minus tan squared a divided by 1 plus tan squared a. 1 plus tan squared a. Okay, sir. Noted, sir. Okay. So I'll get 1 minus tan squared a divided by 1 plus tan squared a. Yes, sir. Right, 1 minus tan squared a divided by 1 plus tan squared a. இது கூட பிளஸ் மாத்தீங்க, தப்பு இது. அடுத்து tan 2a நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். அப்ப இந்த 1 plus tan squared a 1 plus tan squared a கேன்சல் ஆயிடும். We'll get 2 tan a divided by 1 minus tan squared a. So இதெல்லாம் multiple angle, that is called 2a formula. இது cos 3a sin 3a ன்னு வச்சீங்களேன், இதுவும் மல்டிபிள் தான். இது ட்ரிபிள், அது டபுள், அவ்வளவுதான். அப்ப ட்ரிபிள்ல சொல்லும் பொழுது we have 3 sin a minus 4 sin cube a. அதே cos 3a அப்படின்னு சொல்லும் பொழுது we have 4 cos cube a minus 3 sin a. And similarly for sin 3, இதுக்கெல்லாம் நான் டெரிவேஷன்ஸ் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. இதுக்கு கண்டிப்பா கொடுத்தேன் sin 3a. சரிங்களா? அதனால லேட்டரா நீங்க லாஸ்ட் வீடியோ இருந்தா அதை எடுத்து போட்டு பாருங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார், உங்களுடைய ஆப்ல போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? 3 tan a minus tan cube a divided by 1 minus
3 tan squared A. 1 minus 3 tan squared A. Okay. So sin 3A, cos 3A, tan 3A எல்லா ஃபார்முலாஸ் இப்ப கொடுத்துட்டேன். இதுக்கு பேரு மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா. Next we are moving into the compound angles formula. Next we are moving into the compound angles formula. Compound angle A plus B, A minus B. அதை வச்சுதான் இப்ப இந்த 4 சம்ஸ் போட்டாலே அதுக்கு ஆன்சர் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா sin A plus B is equals to sin A cos B plus cos A sin B. அடுத்தது sin A minus B is equals to sin A cos B minus cos A sin B. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா லேட்டர் ஆன் நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது இது எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவேன். வெக்டர் மெத்தட்ல இதை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ட்ரிக்னாமெட்ரில இந்த ஃபார்முலாவை நீங்க தரவா இருக்கும். sin A plus B equals to sin A cos B plus cos A sin B. அடுத்து sin A minus B அப்படின்னு சொல்லும் பொழுது sin A cos B minus cos A. அடுத்தது பாருங்க cos A plus B அப்படின்னா we'll get cos A cos B minus sin A sin B. அடுத்து cos A minus B அப்படின்னு சொல்லும் பொழுது we have cos A cos B, அப்படியே அது மைனஸ்ன்றது பிளஸ் ஆயிடும், அவ்வளவுதான். sin A sin B. இப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். sin A plus B ல இருக்கும்போது பிளஸ் தான், மைனஸ் இருக்கும்போது மைனஸ். இது அப்படியே ரிவர்ஸ்ல வரும். பிளஸ்ஸா இருக்கும்போது மைனஸ் வரும், நடுவுல மைனஸா இருக்கும்போது பிளஸ் வரும். அடுத்தது நெக்ஸ்ட் tan A plus B. Tan A plus B, which is equals to tan A plus tan B divided by 1 minus tan A tan B. Next பாருங்க, tan A minus B is equals to tan A minus tan B divided by 1 plus tan A tan B. Okay. இதே காட்டுக்கும் போடலாம். cot A plus B, இது அப்படியே ரிவர்ஸ்ல வரும். cot A plus B அப்படின்னு சொல்லும் பொழுது cot A cot B minus 1 divided by cot B plus cot A. Cot B plus cot A. Next, இதே A minus B means cot A minus B is equals to cot A cot B plus 1 divided by cot B minus cot A. This is all called as multiple angles. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? திஸ் இஸ் கால்ட் மல்டிபிள். இதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ்னா இதை வச்சு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா நான் பண்ணி காட்டுவேன். சம் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் டு சம், இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். இப்போ நான் கொடுத்த அந்த சம்ஸ் இப்போ நான் சால்வ் பண்ண போறேன். இந்த காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ், மல்டிபிள் ஆங்கிள்ஸ், நெக்ஸ்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் நெக்ஸ்ட் போர்ஷன்ல வர பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப், நான் கொடுத்தேன் இல்லையா அந்த 4 வேல்யூ, sin 18 டிகிரி இல்லையா, cos 18 டிகிரி, sin 72 டிகிரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க, சரிங்களா? இந்த இப்போ கொடுத்த இந்த ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்க புக் அப்படியே கூட நோட் புக்கை திறந்து வச்சிடுங்க. ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் sin 18 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஒன், இதே நீங்க sin 30 டிகிரினா 1/2 சொல்லிடுவேன், 60 டிகிரினா √3/2 சொல்லிடுவேன். அப்ப இந்த sin 18 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல. sin 90 cos θ. எஸ் சார். ஆமா, நீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்றீங்க. நான் அதுதான் ஒரு ட்ரிக்னாமெட்ரில ஒரு கிளாஸ் மிஸ் ஆனாலே கஷ்டமாயிடும். ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ரேஷியோஸ் அது தெரியும் இல்லையா, அதே தெரிஞ்சுக்கணும். இப்போ cos 90 minus θ which is equals to sin θ. sin θ. ஆமா, இதே மாதிரி tan 90 minus θ, cot θ, cot 90 minus θ, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே சார், கரெக்ட்டா? இப்போ பாருமா, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, sin 90 minus θ இருக்கு இல்லையா, இப்போ இத which is equals to cos θ. நமக்கு அண்ட் ஆல்சோ நான் இப்போ கொடுத்தேன் cos 2a sin 2a அல்ல, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியும். இந்த sin 18 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த 18 டிகிரியை 90 டிகிரியா மாத்தணும்னா இப்போ θ உடைய வேல்யூ வந்து 18 டிகிரி நான் எடுக்கிறேன். I'm taking θ is equals to 18 degree. இப்போ இதை நான் பண்ணி பாருங்க, 5θ is equals to 90 degree, கரெக்டா? எஸ் சார். sin 5θ is equals to 90 degree. அப்போ நான் என்ன சொல்லலாம், அந்த sin 18 டிகிரியை I can write this as θ. நான் 18 டிகிரி எடுத்துட்டேன்னா 5 into θ 90 degree.
இப்போ நான் இப்போ 5 தீட்டா உடைய வேல்யூ 90 டிகிரி. நான் ரெண்டு பக்கமும் சைன் எடுக்கிறேன். sin 5 theta is equals to sin 90 degree. sin 5 theta is equals to sin 90 degree. எனக்கு ரெண்டு ஃபார்முலா சொன்னேன். 2a-க்கும் ஃபார்முலா கொடுத்தேன், 3a-க்கும் ஃபார்முலா கொடுத்தேன். அப்போ sin இதை எப்படி புடிச்சு போலாம்னா 2 theta plus 3 theta. 5 theta can be written as 2 theta plus 2 3 theta theta. plus ஆமா 2 theta plus 3 theta. கரெக்ட்டுங்களா? I can write Yes, this as sin 2 theta plus 3 theta. இதோட கூட இதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட போடலாம். 2 theta plus 3 theta. எப்படி பிரிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. 2 theta plus 3 theta which is equals to 90 degree. இப்போ இந்த 2 theta மட்டும் இங்க வச்சீங்க 90 degree. இந்த 3 theta அப்படிங்க போனா minus 3 theta. இப்போ ரெண்டு பக்கமும் சைன் எடுங்க. ரொம்ப ஈஸியா வந்துடும் பாருங்க. sin 2 theta equals to sin of 90 degree minus 3 theta. இப்போ sin 2 theta க்கு ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் sin 2 theta? ஒரே ஒரு ஃபார்முலா தான். 2 sin theta 2 sin cos theta. sin 90 minus theta என்ன சொல்லலாம்? cos theta. அப்போ cos theta இருக்கிறது 3 theta. அப்போ 2 sin theta cos theta. இந்த cos 3 theta க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். cos 3a. what is cos 3a ஃபார்முலா? 4 cos cube a. that is இங்க theta இருக்கனால theta போடுறேன். minus 3 cos theta. கரெக்ட்டா? 4 cos cube theta minus 3 cos theta. இங்க நீங்க என்ன பண்ணுங்க, வெறும் sin theta-வை மட்டும் வச்சீங்க. இந்த cos theta-வை கீழே கொண்டு வந்தா 4 cos cube theta divided by cos theta. அதே போல 3 cos theta divided by cos theta. இந்த cos theta ஒரு cos theta கேன்சல்னா இங்க cos square theta. இல்லையா? அப்ப I can write this as 2 sin theta is equals to 4 cos square theta minus 3. 2 sin theta 4 into cos square theta. நான் பிரைமரி ஐடென்டிட்டி நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்றதுனால ஐடென்டிட்டி போடுறேன். sin square theta plus cos square theta equals to 1. Secant square theta minus tan square theta is equals to 1. Cosecant square theta minus cos square theta is equals to 1. Okay, sir. கரெக்ட்டா? அப்போ இந்த cos square theta எப்படி பண்ணலாம்? 1 minus sin square theta minus 3. We'll get 2 sin theta. 4 into 1 4 minus 4 sin square theta minus 3. இல்லையா? 4 minus 4 square sin square theta minus 3. இது இந்த சைடு வந்துச்சுன்னா we'll get 4 sin square theta plus 2 sin theta. 4 minus 3 என்னது 1. இந்த சைடு வந்துச்சுன்னா minus 1 equal to 0. இது பாருங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ரெண்டு பாருங்க. என்ன பண்றேன், இந்த sin theta ax square plus b square, அது ax square plus bx plus c plus c. t வந்து நான் sin theta. அப்ப என்ன சொல்லணும்? 4t square plus 2t minus 1 equal to plus 2 minus 1 equal to 0. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பேன். x is equals to, suppose ஒரு வேலையை கொடுத்திருக்கான் ax square plus bx equal to 0னா minus b plus or minus 10 ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுட்டு வந்துட்டீங்க. b square 4ac divided by 2a. Yes, sir. இந்த ஃபார்முலா தெரியும். அப்ப இதே போல இங்க t கண்டுபிடிக்க போறீங்க. மைனஸ் b 2 இருக்குது, பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர், b க்கு பதிலா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 4 into ac. 4 into a உடைய வேல்யூ 1, c உடைய வேல்யூ minus 1 divided by 2 into a, 2 into 4 which is equals to minus 2 plus or minus square root of 4 plus 4 8 divided by 8. இல்லையா? I'll get divided by 8. அப்போ t is equals to என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. minus 2 plus or minus 2 root 2 சொல்லலாமா? root 8 எப்படி சொல்லலாம்? 2 root 2 சொல்லலாம். So I can write this as 2 root 2. இல்லையா? So I can write 4 இது தப்பா போட்டோம் இங்க 4 ac இல்ல, a உடைய வேல்யூ 4 இல்ல, அப்போ 16 வரும். அப்போ 16 plus 4 வந்து 20. 20 வந்து 4 root 5 சொல்லலாம். I can write this as 4 root 5. Yeah, 2 root 5. 4 into 5 22, 2 root 5 divided by 8. இதுல 2 காமன் எடுத்தீங்கன்னா we'll get minus 1 plus or minus root 5 divided by 8. 2 கேன்சல் ஆயிடும், வெறும் 4. அப்ப t உடைய வேல்யூ, ஒரு வேல்யூ minus 1 plus root 5 by 4, இன்னொரு வேல்யூ t வேல்யூ வந்து minus 1 minus root 5 by 2.
நல்லா கவனிங்க, என்னுடைய சைன் தீட்டாக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. என்ன தெரியுமா? -1 இருந்து +1 வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு கீழேயோ அதுக்கு மேலேயே இருக்கக்கூடாது. லிமிட் sin x-க்கும் cos x-க்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. சோ திஸ் இஸ் த ரேஞ்ச். அதே போல cos x-க்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. இது மேல போக கூடாது வேல்யூஸ். நீங்க பார்த்து பாருங்க, உங்க டேபிள்ல பாருங்க. இந்த -1க்கும் 1க்கும் நடுவுல. அப்ப இது வந்து ஃபுல்லாவே மைனஸா இருந்தால இது எடுத்துக்க முடியாது. I can take only t is equals to √5 - 1/4. அப்ப t என்றதை நான் என்ன எடுத்தேன்? sin theta. அப்போ என்னுடைய sin theta is equals to √5 1/4. ஆரம்பத்திலேயே I have taken that theta is equals to 18 degree. அப்போ தீட்டாக்கு பதிலா 18 போட்டீங்கன்னா sin 18 degree is equals to √5 - 1 divided by 5. So இதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. sin 18 degree உடைய வேல்யூ I'll get √5 - 1. Sometimes இது மாதிரி கேட்பாங்க 3 மார்க்ஸ்ல find the value of sin. அப்போ நான் என்ன பண்ணணும்? மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா எடுத்து போடணும். வேற ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி சில இடங்கள்ல காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் a + b a - b எடுத்து போடுவோம். இப்ப இதை பேஸ் பண்ணி நான் cos 18, cos 72, sin 72 கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அடுத்தது cos 18 டிகிரி கண்டுபிடி. எழுதிக்க சீக்கிரமா. எனக்கு தெரிஞ்சிருச்சு sin 18 degree is √5 - 1 divided by 4. ஏன்னா இங்க ஆக்சுவலி இது இப்படி இருக்கிறத மாத்தி போட்டிருக்கேன். அவ்வளவுதான். பிளஸ் ஃப்ரண்ட்ல போட்டு மைனஸ்ல போட்டு இதுதான் sin 18 degree. இப்ப cos 18 degree சூப்பரா செஞ்சலாமே. cos square theta equals to 1 - sin square theta. cos square theta is equals to 1 - sin square theta. அப்ப நான் என்ன சொல்லணும்? cos square 18 degree அப்படின்றத I can write this as 1 - sin square 18 degree. 1 - sin square 18 degree. அப்ப cos 18 degree is equals to square root of 1 - sin square 18 degree. Now square root of 1 - sin 18 என்ன கண்டுபிடிச்சீங்க? √5 - 1 divided by 4 the whole square, which is equals to square root of 1 - இது பாருங்க a - b the whole square. a - b the whole square என்னது? a square. root square பண்ணா 5. -2ab -2 into √5 -2 √5. 1 square பண்ணா +1 divided by 4 square 16, which is equals to square root of 16. 5 + 1 6. கரெக்டா? 5 + 1 6. இந்த -2 √5 நீங்க அப்படியே போட்டுக்கணும் by 16, which is equals to square root of 16 - 6 bracket விட்டு வெளியே வருது மைனஸ், பிளஸ் ஆயிடும், +2 √5 divided by square root of 16 is 4. Square root of 16 is 4. கரெக்ட்டுங்களா? square root of 16 is 4. அப்போ I can write this as, இப்போ 16 6 போச்சுன்னா 10. 10 + 2 √5 divided by 4 is the answer. இதுதான் cos 18 degree. அப்போ once எனக்கு sin 18 degree கண்டுபிடிச்சேன்னா it is easy to find out the cos 18 degree. ஏன்னா சைனுக்கும் காசுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. sin square 18 degree plus cos square 18 degree is equals to 1. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணி பாருங்க. sin square 18 degree எடுத்துங்க, cos square 18 எடுத்துங்க. அப்போ sin degree 18 degree எவ்வளோ? √5 - 1/4 plus 4 plus square root -1. நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா வீட்டுல பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்க. √5 - 1 the whole square divided by 4 ஸ்கொயர் பண்ணா 16. அதே போல இதை ஸ்கொயர் பண்ணுங்க, இந்த ரூட் போயிடும். 10 + 2 √5 divided by 16. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா √5 ஸ்கொயர் பண்ணா 5 -2 √5 plus 1 plus 10 plus 2 √5. இந்த √5 இந்த 2 √5 கேன்சல் ஆயிடும். will get 16 by 16 வரும். the answer is 1. வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. do it yourself. Okay sir. sin 18 degree cos 18 degree கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ sin 72 degree cos 18 degree கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு வேல்யூ அப்படியே இருக்கட்டும். cos 18 sin 18 அப்படியே இருக்கட்டும். இப்போ எனக்கு என்ன பண்ண போறோம்? sin 72 டிகிரியை கண்டுபிடிக்க போறேன். sin 72 degree. So எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. sin 72 degree I can write sin 72 degree நீங்க எப்படி திரும்ப போடலாம்? sin 90 - 18 ரெண்டும் ஒண்ணு தானே. 90ல 18 போச்சுன்னா 72. ஆனா எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, sin 90 - θ cos θ. அப்ப I can write this as simply cos 18 degree. cos 18 degree இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 10 + 2 √5 divided by 4. அதே போல நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் sin cos 72 degree. cos 72 எப்படி போடலாம்?
cos 90 minus 18. Cos 90 minus theta sin 18 degree. Our sin 18 degree உடைய வேல்யூ என்னது? இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. √5 minus 1 divided by 4. அவ்வளவுதான். இந்த நாலுத்துக்கும் பாருங்க டக் டக்னு ஒரே நேரத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. Now we'll move on to exercise 3.4 போவோம். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல we'll move on to exercise 3.4. So எல்லாம் கவனிக்கிறீங்களாமா? சார் டெக்ஸ்ட் புக் மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் இல்ல சார். சோ பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்ல, நான் சார் சொல்றேன், நீங்க அதை பாத்துக்கலாம். நான் போனா அதர்ஸ் ப்ளீஸ் யூ ஆர் லிஸ்னிங். ஸோ லேட்டரா நீங்க ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்கும் அகைன் ஒரு குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் கண்டினியூ. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல விட்டதை தான் இப்ப தொடர்ந்து இருக்கிறோம். தம்பி புதுசா வந்ததுனால அவர் கொஞ்சம் பேசிக்ஸ் தான் எடுத்துட்டு இப்ப போயிட்டோம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த சைன் 18 டிகிரி, காஸ் 18 டிகிரி, சைன் 72 டிகிரி, காஸ் யூசிங் தி மல்டிபிள் ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம போட்டுட்டோம். இப்ப அடுத்தது நம்ம டெக்ஸ்ட் புக்ல போலாம். Exercise 3.4 fifth sum. Find the value of exercise 3.4 fifth sum. Compound angle use பண்ணி போட போறோம். So those who are having any doubts நீங்க அப்படியே கேளுங்க. Please தயவுசெய்து அதை அப்படியே கொண்டு போகாதீங்க. சரிங்களா? So please ask me now and then. It is very very easy for you. அப்படியே நீங்க புரிஞ்சிட்டா ஈஸி. Even it's a very silly mistake, no problem. சில்லி இதுவா இருக்கும் நம்ம கேட்கறது டவுட்ஸ், அப்போ கூட நீங்க கேட்கலாம். அடுத்தது பாருங்க. Find the value of, கவனிக்கிறீங்களா? எஸ் சார். ஷபின் இருக்குங்களா? ஷபின் வந்தாச்சா? ஷபின் கவனிங்க. Fifth one, exercise 3.4 fifth one. Find the value of cos 105 degree. Second question. Sin 105 degree. Third question. Tan 7 pi by 12. இது மூணுத்தையும் கண்டுபிடிக்க சொல்றேன். காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா. காம்பவுண்ட்னா a plus b, a minus b, அந்த ஃபார்முலாவை இப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். cos 100 degree plus 5 degree. அப்படி போட்டா எனக்கு ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ்ல வர மாதிரி போடியா? ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ்ல வரணும். ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் தான் அது 0, 30, 45, 60. ஏன்னா இதுக்கெல்லாம் வேல்யூஸ் எனக்கு இருக்குது. அப்போ இதை எப்படி போடுறேன்னா cos 60 degree plus 45 degree. நீங்க போடலாம் 90 plus தான் போடுவேன், 15 டிகிரி தானே போடுவேன். நான் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் தான் நீங்க தயவு செய்து நோட் பண்ணிக்க. 0ல ஸ்டார்ட் பண்ணி 30, 45, 60, 90 இந்த ஆங்கிள்ஸ்ல பிரிக்க கத்துக்கணும். அப்போ 60 plus 90 எனக்கு தெரியும். cos a plus b. What is the formula? cos a cos b minus sin a sin b. அப்போ எனக்கு என்ன சொல்லணும்னா cos 60 degree cos 45 degree minus sin a sin b sin 60 degree sin 45 degree. What is cos 60 degree? 1/2. டேபிள கையில வச்சுக்க, மனப்பாடமா தெரியும். cos 45 degree is 1/√2. 1/√2. sin 60 degree எவ்வளவு? √3/2. √3/2. sin 45 degree எவ்வளவு? 1/2. 1/√2. சோ அப்படி எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பரத்தை தவிர யாரும் வாயை திறக்க மாட்டீங்களே. Sir, 1/√2. 1/√2 sir. Right, 1/√2. Oh, thank you. So others please listen. So let us take the LCM is 2√2. Apo 1 minus √3. The answer is 1 minus √3 divided by 2√2. Second question. Sin 105 degree. இதுவும் அதே போலதான். Sin √2 value 1.414 போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதெல்லாம் வேண்டாமா, இதோட ஸ்டாப் பண்ண போகுது. இதெல்லாம் 2 மார்க் क्वेश्चंस. Don't waste your time. √3 க்கு பதிலா 1.732 இதோட ஸ்டாப் பண்ணாலே you will get full marks. ஓகே. அதுக்கு மேல ப்ரொசீட் பண்றதுக்கு உங்களுக்கு மார்க் கிடையாது, வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க. இதோட ஸ்டாப் பண்றீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 60 டிகிரி plus 45 டிகிரி. அப்ப sin 60 அதாவது sin a plus b. 60 degree plus 45 degree. தம்பி ஒரே செகண்ட். அப்ப அதர்ஸ் எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆல் யூ லிசனிங் ப்ளீஸ் கைண்ட்லி ரிப்ளை மீ. டைம் போயிட்டே இருக்குமா? அதர்ஸ் எனி டவுட்ஸ்? சரி, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். sin a plus b. sin a cos b, that is called cos 45 degree, plus cos a sin b, cos 45 degree sin 60 degree.
இப்போ Root what 3 is by sin 2. 60 value? Very good. Root Root 3 by 2. 2. Cos 1 by root 45 2. degree என்னது 1 by root 2 plus 1 by cos root 2. 45 degree 1 by root 2. Root 3 by மாத்தி 2. போட்டோம்னா இல்ல cos 60 degree வரும். cos A Cos cos 60 B degree. Sin sin 45 degree. 45 degree. அப்ப இது 1 by root 2. cos 60 degree na 1 by 2. 1 by 2. We'll get root 3 by 2 root 2 plus 1 by 2 root 2. Take LCM 2 root 2. We'll get root 3 plus 1 is the answer. அடுத்தது Okay. tan 7 pi by 12. Tan Pi value 7 180 pi degree. by 12. Very good. Pi உடைய value 180 degree. 180 by 12. இல்லையா 12 இது வந்து 15 times போகும் 15. 15 times. So 15 into tan which is equals to tan 7 into 15 tan 35 degree. Tan 35 degree இப்போ ரொம்ப ஈஸியா போடலாம் 90 plus 45 இல்ல 90 plus so I can 45. write this as 90 degree plus 45 degree. What is the formula? Tan 90 plus 45 degree. இல்லையா so I can write this as Tan A tan plus A tan- plus tan B by tan 1 minus 90 tan A. degree Tan which is 45 degree equals by to tan 45 degree 1 1 minus minus tan 90 degree into tan tan 45 45 degree. degree. நமக்கு tan 90 45 டிகிரின்றது 1 ன்னு தெரியும்பா இல்லையா 90 degree tan undefined. 45 டிகிரின்றது so 90 டிகிரின்றது undefined. இப்போ 1 by எனக்கு 0. 7 so which is equals to infinity ன்னு வருதா எனக்கு 1 by infinity வந்து 0 ன்னு சொன்னேன் இல்லையா we'll get 1 by infinity வந்து 0 right 1 by infinity-ன்றது வந்து நமக்கு 0 ன்னு படிச்சோம் இல்லையா so 1 by infinity அப்படின்றது வந்து நமக்கு 0 அப்படின்னு படிச்சோம் அதே போல 1 by 0ன்றது infinity ன்னு படிச்சோம் இப்போ எனக்கு tan 90 டிகிரி நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டீங்க இல்லையா tan 90 டிகிரி Yes. இஸ் இன்ஃபினிட்டி Yes, sir. அப்போ இந்த இன்ஃபினிட்டி வேல்யூஸ் நம்ம எப்படி போடலாம் Directly 1 by 0 ன்னு போடலாம். இந்த இடத்துல தப்பா போட்டோம்பா 135 வராது 105 9 தான் 135 வரும் அப்போ இதுவும் 135னா அப்போ வந்து இது 60 டிகிரி பிளஸ் 40 டிகிரி அப்போ tan 60 டிகிரி வந்துடும் அதனால இன்ஃபினிட்டி போடக்கூடாது tan 60 டிகிரி அப்படின்னா √3 tan root 3. 45 டிகிரினா 1 by 1. 1 minus tan 60 degree √3 I can Root write this 3. as 1 minus 1 அப்போ answer is 1 plus √3 1 root- divided by 1 minus 1 minus root. Okay, sir. others you all listening please come on others what about others join பண்ணிக்கலாம் மத்தவங்க என்னாச்சு what happened biology students Me too, a biology student, sir. நீ கூட மேக்ஸ் அவங்க இருக்கிறாங்க ரைட் நோ ப்ராப்ளம் பா கவனிங்க others please listen ஆமா so cos 60 degree அப்படின்னு போட்டாச்சு எல்லாத்தையுமே இது வந்து காம்பவுண்ட் ஆங்கிளை யூஸ் பண்ணி போடுறது நெக்ஸ்ட் பாருங்க Yes. சிக்ஸ்த் பாருங்க prove that next one prove that first proof cos 30 degree plus x first prove that sixth one prove that cos 30 degree plus x cos 30 degree plus x first proof cos 30 degree plus x which is equals to √3 cos x minus sin x divided by 2 sin x divided by 2. So prove that cos 30 degree plus x is equals to your left hand side is equals to cos 30 degree plus x. Cos A plus B. formula? Very good. Cos Cos A A plus B. Cos A, cos B, cos 30 degree, cos x, minus one plus minus sin 30 degree, sin x. Sin x. ஆமா cos 30 degree எவ்வளவு? √3 by 2. cos x க்கு வேல்யூ போட முடியாது. sin 30 degree என்ன வேல்யூ? 1 by 2. 1 by 2. Into sin x. இப்போ இதெல்லாம் LCM எடுங்க. 2 is the LCM. அப்படியே போட்டுற வேண்டியதான் √3 cos x minus sin x. நான் LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிட்டேன். என்னமா சொல்லுங்கம்மா யாரும் டவுட் கேக்குறீங்க? ரைட். கேர்ள்ஸ் யாராவது டவுட் கேட்டீங்க பாருங்க. செகண்ட் ப்ராப்ளம் போலாமா?
Yes, sir. Moving on to the second problem. Moving on to the second one. Prove that cos pi plus theta is equals to minus cos theta. Cos pi plus theta is equals to minus theta. இப்போ let us Cos take 180 நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் cos 180 180 plus degree theta னா minus cos theta. ஏன்னா minus 180 cos. சொல்லும்போது செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? Second quadrant 180 negative. சொல்லும்போது தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். தேர்ட் குவாட்ரண்ட்ல செகண்ட் குவாட்ரண்டா பை பிளஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? பை மைனஸ் தீட்டால செகண்ட். இப்ப பை பிளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு எனக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? மைனஸ் காஸ் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ அதே போல காஸ் பை பை தீட்டா இல்லையா, அதை மட்டும் தனியா எடுங்க. எல்ஹெச்எஸ் நான் இந்த காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலாவே போட போறேன். காஸ் பை பிளஸ் தீட்டா காஸ் ஏ காஸ் பி காஸ் தீட்டா minus sin A sin B sin pi sin theta. Your cos pi is equals to what? Minus 1. Minus 1 into theta minus cos theta. What is sin pi? Sin pi under 0. 0 ka appadi opposite is 0. Upper which is equals to minus 0. Minus cos. I can get Minus minus cos cos theta. பொதுவாவே நீங்க ஆல் சில்வர் த்ரீ கேப்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட் ஆமா செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல tan தான் பாசிட்டிவ் காஸ் நெகட்டிவ். tan and cot. tan cot secant and cos. மைனஸ் காஸ் தீட்டா. மூணாவது அதே போல தேர்ட் ஒன் sin pi plus theta தேர்ட் குவாட்ரண்ட் மைனஸ் sin theta. அதே ஃபார்முலா LHS is equals to sin pi plus theta. ஃபார்முலா sin pi sin theta plus cos pi sin pi cos theta. Sin pi cos theta plus cos pi sin theta. sin theta. Sin pi 0 0 plus cos pi minus 1 minus sin minus theta. 1 minus sin equals theta. to minus sin theta, which is equals to your right hand side RHS. Please take down. Okay, sir. Yes, prove. Moving on to the seventh problem. Moving on to the seventh problem. Find a quadratic equation. Find. நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல இதை தாண்டி வந்திருப்பீங்க. இல்லனாலும் இப்ப நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுங்க. Find a quadratic equation. Seventh problem. Find a quadratic equation. Find a quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree. Sin 15 degree and cos 15 degree. சரிங்களா? இப்போ எனக்கு சல்மா ரூட் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோமா, 2 3 அப்படின்னு ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் ஒண்ணு என்ன சொல்லலாம், இதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு வந்துட்டீங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ்னா 2 + 3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா 6. உடனே alpha beta alpha plus beta. வெரி குட். சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு x plus product of the roots equal to 0. உடனே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். x² equal to 0 minus sum of the roots. ரெண்டு ஆட் பண்ண 5 minus 5 plus 6 equal to 0. அதே போல தான் என்ன கேக்குறான், sin 15 டிகிரியும் cos 15 டிகிரியும் என்னுடைய ரூட்ஸ். அப்போ நீ ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றான். அப்போ முதல் எடுத்த உடனே நீ sin 15 டிகிரிக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. எனக்கு ரெண்டு ஸ்பெஷல் ஆங்கிள் இருக்கு. என்ன தெரியுமா? 45 டிகிரி 30 டிகிரி. sin 45 degree minus 30 degree. Minus 30 degree. Sin A minus B. Sin A sin cos B plus minus cos A sin B. Sin 45 degree cos 30 degree minus cos 45 degree sin 30 degree. நம்மளுக்கு தெரியும் sin 45 is 1 by root 2. Cos 30 degree is root 3 by 2. Minus cos 45 degree is 1 by root 2. Sin 30 degree is 1 by 2. We'll get root 3 by 2 root 2 minus 1 by 2 root 2. LCM is same. Another root 3 minus 1 is the answer. In the same way, if we proceed cos 15 degree, அதையும் எப்படி பிரிச்சு போடலாம்? 45 degree minus 30 degree. We'll get cos A, cos B, cos 45, cos 30 degree. Plus, ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? காஸ்க்கு மைனஸ் வந்தா பிளஸ் வரும். Sin 45 degree, sin 30 degree. So cos 45 degree is 1 by root 2. Cos 30 degree is root 3 by 2. Plus sin 45 degree is equals to 1 by root 2. Sin 30 degree is 1 by 2. Now I'll get root 3. LCM at 2 root 2. Root 3 plus 1. இப்போ எனக்கு இது ரெண்டு தான் ரூட்ஸ். Here sin 15 degree
cos 15 degree are the roots. அப்ப இதுக்கு நான் sum of the roots, product of the roots கண்டுபிடிக்கணும். Product of the roots. Let us find the sum of the roots. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோமா sin 15 Root 3 minus 1 by plus cos 15 degree. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது LCM ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால எடுத்துலாம் 2 root 2. இங்க root 3 minus 1. இங்க plus root 3 plus 1. Plus 1 minus 1 cancel. We'll get 2 root 3 divided by 2 root 2. 2 2 cancel. We'll get root 3 by root 2 is there. இல்லையா root 2 is the sum of the answer. roots. அடுத்தது product of the roots. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது root 3 minus 1 by 2 root 2 into root 3 plus 1 by 2 root 2. 2 root 2. So இதை மல்டிப்ளை பண்ணா LCM எடுங்க 2 2s are 4. 4 into 2 8. Root 2 into A root plus 2 B, A minus 1. அப்ப root 3 ஸ்கொயர் பண்ணா 3, 3 minus 1, which is equals to 2 by 8, will get 1 by 4. இல்லையா? So அப்ப product Yes. of the roots கண்டுபிடிச்சாச்சு, sum of the roots. நமக்கு தெரியும் ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம்னா Ax ஒரு square plus formation bx of plus c. equation எப்படி சொல்லணும்? x square minus sum of the roots into x plus product Plus of the product roots of is the equals to 0. அப்ப x square minus what is sum of the roots formula, which is equals to root 3 by root 2 into x. What is the product of the roots? நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், which is equals to 1 by 4 equal to 0. கரெக்டா? Yes, sir. So அப்ப sum கண்டுபிடிச்சாச்சு, product கண்டுபிடிச்சாச்சு. sum வந்து root 3 by root 2, product வந்து I will get என்ன கிடைச்சிருக்கு product? Will get the product as 1 by 4 இல்லையா? So 1 by 4 கிடைச்சிருக்கு. அப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பாக்கலாம். I will get, so we'll take the LCM இல்லையா? So we'll get Multiply and divide by root 3 minus 1, 1 by 4. அப்போ என்ன செய்யலாம் தெரியுமா? இதை ஒன்னு கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இத மேல root 2, கீழேயும் root 2ல மல்டிப்ளை பண்ணு into x. அப்ப என்ன கிடைக்கும்னா x square root 3 into root 2 root 6. root 2 into root 2 2 x plus 1 by 4. ஒன்னு சிம்பிள் பண்ணலாம். இப்ப LCM எடுத்தா 4. 2க்கு 4க்கு LCM. இங்க எதுவுமே இல்ல 1. அப்ப அதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். 4x square. இங்க 2 தான் இருக்கு. அப்ப அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 2 root x. இது 4 ஆல்ரெடி இருக்கு 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிடும். Hence the equation is. இது ஒரு தடவை 3 மார்க்ஸ்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம், அதாவது 11th போர்டு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. 4x square minus 2 root 6 plus 1 equal to காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்போம். அதான் ஆன்சர். 4x square minus 2 root x plus 1. That is the answer. Please take down. Yes, sir. Moving on to the next problem. Expand cos A plus, finish. Yes, sir. Noted. The next problem. Expand. The next one. Anybody having any doubts? No, sir. Doubts in the kelma? Illa. Right. We'll move on. Oh. Expand cos A plus B plus C. Hence prove that cos A, cos B, cos C is equals to sin A, sin B, cos C plus sin B, sin C, sin A plus sin C, sin A, cos B. Sin C, sin A, cos B. If A plus B plus C is equals to pi by 2. இதாம கொஸ்டின். இது 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கு தாராளமா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் சொல்லிட்டான் find cos A plus B plus C. முதல்ல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடு. cos A plus B plus C just you expand. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு பாருங்க. கவனிங்க நல்லா, லிசன். கொஸ்டின் எழுதிட்டீங்க இல்லையா? டெக்ஸ்ட் புக் இல்லைன்னா பரவாயில்ல, ப்ளீஸ் நான் கொடுத்து கொஸ்டின் எழுதுருங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான், எனக்கு cos A plus B plus C கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பேண்ட் திஸ் cos A plus B plus C. அப்போ cos A plus B plus C
இப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்கு காம்பவுண்ட் ஆங்கிள் என்ன சொல்லுது, cos a plus b னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, cos a cos b plus sin a sin b minus sin a sin b. இப்ப இந்த a plus b தான் ஏன்னு எடுக்கிறேன், இது ரெண்டா பிரிச்சுக்கிறேன். cos of a plus bன்றது ஏவாவும் cன்றது b ஆவும் எடுக்கிறேன். அப்போ இதுதான் a, இதுதான் b. என்ன ஃபார்முலா, cos a plus b plus c னா Plus C. I'll get cos a plus b into cos c, cos a cos b Yes, sir. minus Multiply. sin a sin b. புரியுது, அண்டர்ஸ்டுட் இல்லையா? others please listen, sin c. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த cos a plus b ரெகுலர் ஃபார்முலா, cos a cos b இல்ல ரெகுலர் ஃபார்முலா என்ன சொல்லுது, cos a cos b minus sin a sin b. இந்த cos a plus b க்கு ஒரே ஃபார்முலா, கூடவே cos c ஐ மல்டிப்ளை பண்ணு. அதே போல yes. sin a plus b ஃபார்முலா sin a cos b plus cos a sin b multiplied by that sin c. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியே புரியுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, cos a cos b cos c. செகண்ட் ஒன் பாருங்க, minus sin a sin b cos c. தேர்ட் ஒன் பாருங்க, sin a minus sin a cos b sin c. லாஸ்ட் ஒன் பாருங்க, minus cos a sin b sin c. கரெக்டா? அப்ப இது மூணுமே மைனஸ்ல இருக்கு. மைனஸ் sin a sin b cos c எங்க இருக்கு, மைனஸ் sin b cos a sin c இருக்குது, sin c cos a எல்லாமே இருக்கு. இப்போ cos a plus b இதனுடைய வேல்யூ 90 டிகிரி. அப்போ cos a plus b வந்து pi by 2 கொடுத்தாச்சு. அப்போ I can write this as cos pi by 2. Cos 90 is minus 0, cos 90 is 0, equals to cos a cos b cos c. அரேஞ்ச் இங்க இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இதுல எந்த மாற்றம் அப்படியே இருக்கு, sin a sin b sin c. செகண்ட்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு, ஃபர்ஸ்ட் sin b வரணும், அது இருக்கு பாருங்க, மைனஸ் sin b sin a, sin b sin c sin a வா, sin b sin c. இங்க cos a வந்து நான் தப்பா சொல்றீங்க, cos c சேஞ்ச் பண்ணீங்க. ப்ளீஸ் டேக் a note, cos a sin c cos a. அடுத்தது நெக்ஸ்ட் மைனஸ் sin c sin a cos b. இதோ இருக்கு பாருங்க, இவங்க இந்த மைனஸ் தான் அந்த சைடு கொண்டு போறாங்க. அப்ப என்ன வராங்க, sin a sin b sin c plus sin b sin c cos a plus sin c sin a cos b. இப்போ இங்க இருக்கிற அந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற அதை மட்டும் வச்சுக்கோங்க, cos a cos b cos c. பாருங்க என்ன ப்ரூஃப்னு பாருங்க, cos a plus cos bன்றது அப்படியே வந்துச்சு பாருங்க. எவ்வளவு சிம்பிளா 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன், ஆனா 3 மார்க்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்பான். என்ஸ் ப்ரூவ், டேக் டவுன் என்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் ஒன், the next problem. The next problem, prove that, the next problem, prove that sin 45 degree, 9th problem, prove that sin 45 degree plus theta is equals to, sorry, minus sin 45 degree minus theta, which is equals to root 2 sin theta. Root 2 sin theta. Second one, sin 30 degree plus theta. Sin 30 degree plus theta plus cos 60 degree plus theta is equals to cos theta. Sin 45 degree plus theta minus sin 45 degree minus theta is equals to cos theta. 90 degree minus sin 80 degree minus theta equal to cos t. ஏன் sin 90 லாம் போறோம்பா, a plus b அதே காம்பவுண்ட் ஆங்கிள் எடுத்துங்களேன், அதே காம்பவுண்ட் ஆங்கிள் எடுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூஃபுக்கு
என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். sin 45 டிகிரி பிளஸ் தீட்டா. sin A cos B cos theta. A வந்து 45, B plus cos 45 டிகிரி sin theta. முடிஞ்சதா? மைனஸ் sin A minus B sin 45 டிகிரி cos theta minus cos 45 டிகிரி sin theta. எனக்கு தெரியும் cos 45 டிகிரி எவ்வளவு? 1/√2. 1/√2 cos theta. cos 45 டிகிரி அதே தான் 1/√2 sin theta minus sin 45 டிகிரி 1/√2 cos theta. இல்லையா? அதுக்கு அடுத்தது மைனஸ் cos 45 டிகிரியும் 1/√2 sin theta. இப்போ இந்த பிராக்கெட் விட்டு வெளியேடுங்க. will get cos theta divided by √2 minus sin theta divided by √2 minus cos theta divided by √2. இல்லையா? மைனஸ் ஆஃப் மைனஸ் plus plus side. So I can get minus 1/√2. I'll get 1/√2 cos theta. இங்க plus வரும். plus plus 1/√2 sin theta. இவங்க ரெண்டு பேரையும் வெட்டிடலாம். பிளஸ் மைனஸ். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு எல்சிஎம் வந்து √2. இங்க ஒரு sin theta, இங்க ஒரு sin theta ஆட் பண்ணா 2 sin theta. √2 வந்து 2ல √2 டைம்ஸ் போகும். I'll get √2 sin theta. அதுதான் என்னுடைய RHS. 2 sin theta வந்துச்சு. ரெண்டாவது சேம் கேஸ் your LHS எடுங்க. sin 30 sin A plus B sin 30 டிகிரி cos theta plus cos 30 டிகிரி sin theta plus cos 60 டிகிரி cos A plus B cos A cos B minus sin A sin B cos 60 டிகிரி cos theta minus sin A sin B sin 60 டிகிரி sin theta. So we put the value sin 30 degree na 1/2 cos theta. Cos 30 degree abdina √3/2 sin theta. Cos 60 degree na √3/2 cos theta. Correct? Sorry, cos 60 degree na 1/2. 1/2 cos theta. Sin 60 degree na √3/2 sin theta. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிடலாம். √3/2 sin theta. √3/2 இவங்க ரெண்டு பேர் ஆட் பண்ணா 2 cos theta 2 cos theta divided by 2 divided by 2 cos theta. Answer which is equals to RHS. Right answer. Okay. Moving on to 10th problem. Problem number 10. If problem number 10, if A cos x plus y is equals to B cos x minus y. A cos x plus y equals to B cos x minus y. So that கிளாஸ் 8 மணிக்கு இல்ல 7 மணிக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறாங்க. இன்னைக்கு பயாலஜி கிளாஸ் அத மாத்தி மேத்ஸ் கிளாஸ் 7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லவே இல்ல. மெசேஜ் வாட்ஸ்அப்ல தான் வந்திருக்கு. A plus B tan x is equals to A minus B tan y. எல்லாம் உங்களால தாமா. So that A plus B tan x is equals to A minus B cot y. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா கவனிங்கப்பா. It is given that A cos x plus y equals to B cos x minus y. இதுவும் compound angle formula. அப்ப இத மட்டும் எடுத்துக்க. Let us given that this is called the given. இப்போ we have to prove this. அப்போ A into cos x plus y. Cos x plus y na cos A plus B nanadu cos A cos B minus sin A sin B. அப்ப அதே ஃபார்முலா தான் இங்க சொல்ல போறேன். cos x cos y minus sin x sin y. 7 மணிக்கே plus na cos க்கு minus வரணும். B cos x minus y. cos x cos y கிளாஸே முடிஞ்சிரும். அதுவே நீங்க மேத்ஸ் கிளாஸ் மாத்தி வெச்சுக்காங்க. sin x plus sin y. சரியா? which is equals to cos x cos y plus sin x sin y. இப்போ இத மல்டிப்ளை பண்ணீங்கப்பா. we'll get A cos x cos y minus A sin x sin y.
is equals to b cos x cos y plus b sin x sin y. நான் என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும்? a plus b tan x a minus b tan y. இப்போ இதுல எது காமனா இருக்குன்றத பாருங்க. cos x இது இந்த சைடு கொண்டு வரலாமா? a cos x cos y. இந்த cos x cos y இப்படி வந்தா minus cos x cos y. அதே போல இந்த minus a sin x sin y அப்படிக்கா போனா a sin x sin y plus b sin x sin y. Now I can take cos x cos y is taken common. A minus b which is equals to I can take sin x sin y common. Sin x sin y is taken common. A plus B. Very good. We'll get a plus b. சரியா? இப்போ இந்த cos x cos y அப்படியே இருக்கட்டும், a minus ab அப்படியே இருக்கட்டும், a plus b a plus. எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும்? tan x tan y. பாருங்க இங்க a plus b கூட sin x இருக்குது. அத cos x ல டிவைட் பண்ணா இதுவாயிடும். Sin by cos equal to tan. வெரி குட். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? sin x sin y இருக்குது, cos x cos y இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா எதால டிவைட் பண்ணலாம்? த்ரூ அவுட் டிவைடிங் பை. நல்லா கவனிங்க. cos x sin x இருக்கு. இப்ப ரெண்டு பக்கமும் நான் ஒன்று செய்ய போறேன். இதுல cos y தேவை, ஏன்னா tan y தேவை, sin y. Cos x cos y இந்த சைடு. அப்ப வெரி குட். அப்ப நான் என்ன டிவைட் பண்ண போறேன்னா ஐ எம் டிவைடிங் பை ஒருத்தர் கூட எனக்கு நெல்லிக்காய் சொன்னா sin y. டிவைடிங் த்ரூ அவுட் பை cos x sin y. இதையும் cos x sin y ல பண்றேன், இதையும் cos x sin y ல பண்றேன். அப்ப இங்க இருக்கிற sin y கட் ஆயிடுமா? இருக்கிற cos x கேன்சல் ஆயிடும். cos by sin இல்லையா? I'll get cos by sin. மாத்தி போட்டு a minus b ல தான் tan y வரணும்ல. அப்போ I can write this as cos x sin y. கரெக்ட் தான். அப்போ cos x sin y கேன்சல். நெய் உடனே காலியாயிரும், ஆனா அப்படியே வறுத்துட்டே இருக்கணும். எனக்கு வந்து cot ஆ மாறிடும். Cot y. tan தான். ஆமா tan 1 by tan y. 1 by tan y. So I can write this as இந்த cot y கூட அப்படியே வச்சுக்க. அடுத்த ஸ்டெப்ல மாத்தினா a minus b cot y. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது a plus b tan x. என்ன சொல்லலாம்? a minus b into tan x cot y எப்படி சொல்லலாம்? 1 by cot y. சரி 1 by tan y. 1 by tan y. சரியா? So a plus b tan x. நான் ஓடிட்டேன். அங்க பிரியாணி எடுத்துட்டா கூட்டா. a plus b tan x. அப்ப யாரோ ஒருத்தர் அன்மியூட்ல இருக்கீங்கம்மா, தயவு செய்து கொஞ்சம் மியூட் பண்ணுங்கம்மா. உங்க ஃபேமிலில பேசுறதெல்லாம் கேக்குது. So kindly please mute. So it will be disturbance for others also. So அதனால 1 by cot y is equals to 1 by tan y is equals to a plus b into tan x. அப்படிதான் இருக்கும். நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம்? a minus b இது tan y இல்லமா, இது cot y ன்னு எடுத்துங்க. சாரி, இது cot y. இது cot y தான் ப்ரூவ். tan y ப்ரூஃப்ல மாத்தீங்க. a minus b cot y. நான் தப்பா எழுதிட்டேன். it is a minus b cot y. அப்ப ஆன்சர் கரெக்ட்டா வந்துரும் பாருங்க. இந்த ஸ்டெப்லயே முடிஞ்சிருச்சு. a minus b cot y equals to a plus b tan x. Hence proved. 10th problem over. Moving on to the 11th one. 11th problem. Exercise 3.4, sum number 11. Exercise 3.4, sum number 11. Prove that sin 105 degree plus cos 105 degree is equals to cos 45 degree. Sin 105 degree. நான் எப்படி சொன்ன காம்பவுண்ட் ஆங்கிள் தான். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே காம்பவுண்ட் a plus b a minus b தான். LHS எப்படி சொல்லலாம்னா sin 60 degree plus 45 degree plus cos 60 degree plus 45 degree. Sin a plus b. Sin a cos b plus cos a sin b. Sin 60 degree. Sin 60 degree into sin 45 degree. Sorry, cos. Sin a cos b. Yeah, cos 45 degree. Plus cos 60 degree sin 45 degree. Plus cos 60 degree cos 45 degree.
minus, ஏன்னா பிளஸ் வந்தா காஸ்ட்ல மைனஸ் ஒன்று இல்லையா, I can write this as minus sin 60 degree sin 40. எல்லா வேல்யூஸையும் ஸ்பெஷல் ஆங்கிள் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் தெரியும். sin 60 டிகிரினா நம்ம √3/2, cos 45 டிகிரினா என்னது 1/2, cos 60 டிகிரினா என்னது 1/2, 1/√2, plus cos 60 டிகிரினா என்னது 1/2 into 1/√2, √3/2 into 1/2. பாருங்க இங்க plus √3/2, 1/2 cancel ஆயிடும். I'll get 1 divided by 2√2 plus 1 divided by 2√2. 2 divided by 2√2. 2 cancel ஆயிடும் 1/√2. இது வந்து LHS. உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க, cos 45 டிகிரி. cos 45 degree equal to 1/√2. ரெண்டுமே ஈஸி இல்லையா? அப்ப LHS equals to RHS சேமா இருக்கனால hence proved. Hence the proof. Prove that, next one, 11th problem. Prove that, 11th one, prove that sin 75 degree minus sin 15 degree, sin 75 degree minus sin 15 degree is equals to cos 105 degree plus cos 15 degree. Sin 75 degree minus sin 15 degree. 45 degree plus 30 degree. Very good, 45. அப்ப LHS அமௌண்ட் எடுத்துறோமா? LHS எப்படி சொல்லுவோம்? sin 45 degree plus 30 degree minus sin 15 degree. Sin A plus B. Sin A plus B na sin A. 45, 15 degree போடல, right? 45 degree minus 15 degree. Minus 30 degree. Our sin A plus B, I can write sin 45 degree cos 30 degree plus cos 45 degree sin 30 degree minus sin 45 degree cos 30 degree minus நடுவுல சிம்பிள் வரும் பிளஸ் ஆயிடும் cos 45 degree sin 30 degree. ஸ்ட்ரைட்டாவே இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு தெரியும் cos 45 degree 1/√2, sin 30 degree 1/2, cos 45 degree 1/2, 1/2, which is equals to 1/2√2 plus 1/2√2. We'll get 2 divided by 2√2, 2 cancel, 1/√2. So the LHS is equals to 1/√2. அடுத்து அதே போல next cos RHS, cos 105 degree plus cos 15 degree. 60 degree plus 45 degree. Very good. Cos 50 degree plus 45 degree. I'll get cos 60 degree plus 45 degree. Yeah, I can write this as cos A plus B. Cos 60 degree plus 45 degree plus cos 40 minus 35 degree. Minus 30 degree. 45 minus 30 degree. This A, this B mari. This A, this B mari. I can write this as cos A cos B. Cos 45 degree minus sin 60 degree sin 45 degree plus cos 45 degree cos 30 degree plus minus plus sin 45 degree sin 30 degree. So cos 60 degree is equals to √3/2. Cos 45 degree, which is equals to 1/√2, minus sin 60 degree, which is equal, cos 60 degree, 1/2 down. Sin 60 degree, √3/2, 1/√2, plus cos 45 degree, 1/√2, cos 30 degree, √3/2. சரியா, இப்ப ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரும் பாருங்க ஒரே மாதிரி இருக்காங்க, அடிச்சிடலாம். Plus sin 45 degree, 1/√2, sin 30 degree, 1/2. We'll get 1/2√2 plus 1/2√2. So 2 divided by 2√2, 2 cancel, 1/√2. அதே ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கு. Therefore, your LHS equals to RHS. I can say hence proved. Okay.
Moving on to the 13th problem. 13th one. Show that 13th one. Show that tan 75 degree Forty-five plus 30 degree. tan 75 degree plus cot 75 degree is equals to 4. Tan 45 degree plus 30 ஆமா, degree. NHS equals to என்ன பண்ணலாம்? tan 45 degree plus 30 degree plus cot 45 degree plus 30 degree. We know the formula. Tan A plus B na tan A plus tan B divided tan by 1 45 minus degree plus tan 30 degree divided by 1 minus tan 45 tan 30 tan degree. 30. காட்டுக்கு அப்படியே ரிவர்ஸ் இல்லையா? காட்டுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? காட்டுக்கு என்ன? cot A cot B சொல்லுங்க. cot A cot B plus cot 1 45 degree cot 45 degree cot 30 degree 30 plus degree 1 by plus 1 plus 1 divided by cot plus 1 minus 1 பாருங்க ஃபார்முலா எடுத்து பாருங்க. So what is the formula for cot A plus B? Your cot Yes, A plus B, cot A cot B minus 1 தானே? minus Plus 1 by cot B by minus cot 1. minus 1. Cot B plus cot A. அப்போ which is equals to cot 45 Cot B. degree cot 30 degree. Yes, sir. மாத்தி போடலாம், தப்பு இல்ல. cot 30 degree 30 plus cot 45 plus 45 degree. இப்போ cot 45 tan 45 ஒன்னு தான். tan 30 degree 1 by root 3. 1 minus இது ஒன்னு தான். 1 into 1 by root 3 plus cot 45 degree 1. cot 30 degree below yes, sir. root 3 தான். Root minus 3 1 minus divided 1 by root 3 plus 1. plus 1. இப்போ இங்க LCM எடுத்தீங்கன்னா 1 plus root 3 root 3 cross multiply பண்ணா root 3 plus Root 3 plus cross 1. multiply. root 3 minus 1 divided by root 3. இங்க root 3 minus 1 Root 3 divided by 3 plus 1. இந்த root 3 root 3 cancel. அப்போ we'll get root 3 plus 1 which is equals to divided by root 3 minus 1 Root plus equal to root 3 minus 1 divided by by root 3 plus 1. plus 1. அப்போ ரெண்டுத்துக்கு LCM எடுத்தா root 3 minus 1 into Root 3 root plus 3 1. plus 1. Cross multiply. Root Root 3 3 plus plus 1 1 into root 3 plus 1 the whole square. whole அதே square போல plus root 3 minus 1 the whole square. whole square. இப்போ நீங்க இதை எப்படி எடுத்தனா கீழ இருக்குது cancel பண்ணனும். no case. plus 1 ஸ்கொயர் பண்ணா 1. அப்ப இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. 3 plus 3 plus 1 plus 1 which is equals to 8 divided by 8 root by 3 ஸ்கொயர் பண்ணா 3 minus 3 1 minus 8 by 2 which is equals 4. to 4. That is equals to your RHS. Hence proved. Okay, sir. Moving on to the next problem. Prove that 14th one. 14th problem. Prove that 14th problem. Prove that cos A plus B, cos A plus B, cos C minus cos B plus C, cos A is equals to sin B, sin C minus A, sin C minus A. Let us take your left hand side. It is given that cos of A plus B, cos C, minus cos of B plus C, cos A.
Compound formula cos A dot cos B very good. Cos A cos B minus sin A min sin B. This one the minus sin போடும். B into Minus cos one the C. into cos C. Minus of cos B cos C minus sin B sin C Sin B sin C into cos A cos A into cos A. இல்லையா? multiply இப்ப நல்லா கவனிங்க. இதுல பாருங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? cos A cos A cos cos B B cos C cos A cos B cos C minus sin A minus sin sin B A sin B cos C cos C minus of minus of cos A cos B cos C minus minus into minus plus cos A plus sin B sin C sin C multiply minus பாருங்க plus cancel சேம் இது பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் cancel அதுக்கு நீங்க sin B தான் ரைட் ஹேண்ட் சைடுல வரணும் அதனால இது ரெண்டுத்துலயும் sin B காமனா இருக்கு வெளியே எடுக்கிறேன் I have taken sin B common outside அப்ப மீதி இதுல என்ன இருக்குன்னா cos A sin C in இதுல என்ன இருக்குன்னா plus sin A cos C minus அப்ப sin பாருங்க இதே ஃபார்மட் பாருங்க cos A cos B sin B minus sin A cos B அப்ப sin எனக்கு எப்படி cos C இருக்குன்னா minus ஆமா அப்ப வந்து எப்படி இருக்கு பாருங்க cos A minus sin B கரெக்டா நான் போட்டது cos A sin C சாரி cos A sin C கரெக்டாப்பா இது ரெண்டு sin B காமன் எடுத்தா I'll get cos A sin C அப்ப I can yes sir write yes this sir as correct sir கரெக்ட் தானே sir நமக்கு ஆன்சர்ல வந்து sin C minus A ன்னு வரணும் yes இல்லையா sir அப்போ இது A sin minus C C no cos A sin C cos A அப்படி மாத்தி போட்டுங்க sin C cos A cos C sin A okay அப்ப வந்து பாருங்க sin A cos B minus cos A sin B I can write this as sin B into sin C minus A which is equals to your right hand side hence proved. okay There you sir go. Moving on to the 15th problem. So one of the important problem in this exercise, take down the next one, 15th one. Prove that sin n plus 1 theta, sin n plus 1 theta, sin n minus 1 theta plus cos n plus 1 theta, cos n minus 1 theta, which is equals to cos 2 theta, where n is belongs to an integer. N is belongs to a integer. So இதுவும் அதே காம்பவுண்ட் ஃபார்முலா தான் தம்பி கொஞ்சம் நிதானமா கவனிச்சீங்கன்னா ஈஸியா போட்டுலாம் யுவர் LHS equals to sin n plus 1 கவனிங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் n minus 1 into theta plus cos n plus 1 into theta ரொம்ப சிம்பிள் ஆனா இது பாருங்களேன் இந்த n plus 1 theta again A plus B இந்த இதுல B போடுங்க அதே போல இதை ஏன் எடுக்கலாம் இதை B எடுக்கலாம் அப்ப என்ன வந்துருச்சு இது எந்த ஃபார்மட் sin A sin B plus cos A cos B அப்ப cos A cos B plus sin A sin B என்ன ஃபார்முலா cos A cos B plus sin A sin B அப்படின்றது just you know that cos A minus B cos A minus B sir அப்போ cos A which is minus equals to cos of A ன்றது என்னது n plus 1 theta அப்படின்னு சொல்லணும் minus B ன்றது என்னது n minus 1 into theta. I can split yes, the போடலாமா cos into n theta plus plus theta theta minus n theta minus into minus minus plus theta theta. இது ரெண்டும் cancel ஆயிட்டா we'll get the answer is cos 2 theta. cos That 2 is theta your is right equal answer. to RHS. Right answer. cos square A minus sin square theta okay sir இல்லப்பா அதோ ரைட் ஹேண்ட் சைடுல எனக்கு வந்துருச்சுல ப்ரூஃப் வந்துருச்சுல okay sir okay அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு எப்படி கவுண்ட் பண்ணுங்க ரைட் நெக்ஸ்ட் 3.4ல 16th ப்ராப்ளம்
நெக்ஸ்ட் ஒன். இஃப் இதுல கொஞ்சம் ஐடியா இருக்கு. இந்த ஐடியா யூஸ் பண்ணாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல. If x cos theta is equals to, next problem, if x cos theta, the next problem, if x cos theta if x cos theta is equals to y cos theta plus 2 pi by 3 is equals to z cos theta plus 4 by 3, 4 pi by 3. Find the value of xy plus yz plus zx. xy plus yz plus zx. Right? ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணிட்டு அடுத்த ஆமா, இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன தெரியுமா தம்பி பண்ணணும்? இந்த மாதிரி இதுல ஒரு ஐடியா என்னன்னா, இந்த மூணுமே ஈக்குவல் இல்லையா? அப்ப அந்த மூணுத்துக்கும் ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். இப்ப என்ன பண்ண போறோம்? x cos theta உடைய வேல்யூ தான் y cos theta plus 2 pi by 3, z cos theta plus pi by 3. இந்த மூணுத்துக்கும் நான் என்ன சொல்றேன்? ஒரு k அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துறேன். அதாவது இதனுடைய வேல்யூவும் k தான், இதனுடைய வேல்யூவும் k தான், இதனுடைய மூணுமே சேம் சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்? k is equals to x cos theta. அதே போல k is equals to y cos theta plus 2 pi by 3. And k is equals to z cos theta plus 4 pi by 3. Right? இப்ப ஐடியா பாருங்க, என்ன பண்றேன்? இது அப்படியே எடுத்து நான் ஒண்ணும் பண்றேன். இப்ப என்ன பண்றேன்? எனக்கு என்ன அங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும்? xy plus yz வேல்யூ கண்டுபிடிச்சாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த x இந்த சைட் கொண்டு வந்துருங்க, k by x equals to cos theta. y இந்த சைட் கொண்டு வந்துருங்க, k by y is equals to cos theta plus 2 pi by 3. So k by z கொண்டு வாங்க, cos theta plus 4 pi by 3. கரெக்டாமா? இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்றேன். 1 plus 2 plus 3. அப்ப என்ன கிடைக்கும்? k by x plus k by y plus k by z. ஏன் கொண்டு வந்தது பின்னாடி சொல்றேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன் பாருங்க. a first cos theta, k by y cos theta plus 2 pi by 3 இல்லையா? அடுத்தது பிளஸ் cos theta plus 4 pi by 3. இப்ப இந்த ஏன் இதை மூணுத்தையும் ஆட் பண்ணனா, k வை காமனா எடுத்தீங்கன்னா we'll get 1 by x plus 1 by y plus 1 by x plus 1 by y. இல்லையா? k வை காமனா எடுத்தனா 1 by x plus 1 by y plus 1 by z. இப்போ இந்த இடத்துல பாருங்க, cos theta plus cos theta plus 2 pi by 3, cos a plus b. அப்ப என்ன ஃபார்முலா? cos a cos b cos 2 pi by 3. 2 pi by 3 எவ்வளவு? டக்குன்னு சொல்லுங்க. pi by 3 60 degree, 60 into 2 120 degree. 120 minus sin theta sin 2 pi by 3 plus cos theta cos a plus b cos 4 pi by 3. 4 pi by 3 னா 240 degree இல்லையா? 240 64 24 60 into 240 degree. அப்போ minus sin theta sin 4 pi by 3. இப்ப கவனிங்க, இது எதனால இந்த இது எல்லாத்தையும் மூணுத்தையும் ஆட் பண்ணனா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா x y z. இங்க x இருக்குது, இல்லாத டேர்ம் yz plus x y இல்ல xz xz plus xy. இப்போ cos theta அப்படியே வச்சுக்கிறீங்க. cos theta cos 120 degree minus sin theta sin 120 degree. இப்பதான் அந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ்க்கு போறேன். cos 240 degree minus sin 240 degree. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அப்படியே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. cos theta plus cos theta 120 degree in terms of 90ல போடலாம். cos 90 degree plus theta. நான் எப்பொழுதுமே சொன்னேன், இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைன்னா கூட மல்டிபிள் ஆஃப் 90 பாருங்க, அது ஆட்ல இருந்தா கண்டிப்பா சேஞ்ச் இருக்கும். காஸ்னா சைன், சைன்னா காசு, டேன்னா காசு, காட்னா டேன். அப்புறம் மைனஸ் சைன் தீட்டா. அதே போல இத சைன் 90 பிளஸ் தீட்டா. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் காஸ் தீட்டா காஸ் 240. ரெண்டா பிரிக்கலாம். 180 பிளஸ் 16 போடலாம், இல்ல 270. நான் 180 பிளஸ் 16 போட்டுக்கிறேன். பாருங்க, 180 டிகிரி பிளஸ் 60 180 plus 60 மைனஸ் சைன் தீட்டா சைன் இன்டு 180 பிளஸ் 60.
180 plus 60 தேர்ட் குவாட்ரண்ட். 180 டிகிரின்றது மல்டிபிள் ஆஃப் 90 வந்து 2. அப்போ அது அப்படியே இருக்கிற மாதிரியே வரும். அப்போ இந்த ஸ்டெப்ல காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா காஸ் 90 பிளஸ் 30 டிகிரி தீட்டான்னு போட்டு 90 பிளஸ் 30 அதான 120. அப்போ காஸ் 90 பிளஸ் தீட்டானா அந்த இடத்துல காஸ் வந்து சைனா மாறிடும். ஏன்னா 90 பிளஸ் தீட்டா சைன் 30. சிம்பிள் காஸ் என்றது ஃபோர்த் குவாட்ரண்ட் தான் பாசிட்டிவா இருக்கும். இங்க 90 டிகிரி 90 பிளஸ் 30 மைனஸ் சைன் 30, அதனால மைனஸ் போடும். மைனஸ் சைன் தீட்டா சைன் செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், போய் செகண்ட் குவாட்ரண்ட் தான் இருக்குது பாசிட்டிவ். காஸ் 30 டிகிரியா மாறிடும். அடுத்தது பாருங்க மைனஸ் காஸ் 180. பிரச்சனையே கிடையாது. 180 360 0ல வந்தா என்ன காசு இருக்கோ அதே தான் காசு போடணும். காஸ் தீட்டா காசு சிம்பிள் பார்க்க போறீங்க. இது தேர்ட் குவாட்ரண்ட். 180 பிளஸ் தீட்டா இஸ் தேர்ட் குவாட்ரண்ட். tan மட்டும் தான் பாசிட்டிவ். அப்ப காஸ் மைனஸ் இருக்கும். மைனஸ் காஸ் 60 டிகிரி மைனஸ் சைன் தீட்டா சைன் 180 தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் தான் இருக்கும். அது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல tan மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். அப்போ இது நெகட்டிவ். இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். நெகட்டிவ். சைன் 60. அப்போ சைன் 60 k இன்டு இது அரேஞ்ச் பண்ணுங்க ஆர்டர்ல xy plus yz plus zx divided by xyz equals to cos theta minus cos theta into sin 30 degree. Sin 30 degree is 1/2 cos theta minus cos 30 degree into √3/2. √3/2 sin theta plus cos theta cos 60 degree. Cos 60 degree உடைய value 1/2. 1/2 into cos theta. Sin 60 degree into √3/2 into sin theta. பாருங்க எல்லாமே கேன்சல் ஆகுது பாருங்க. √3/2 sin theta minus எல்லாமே கேன்சல் ஆயிட்டா which will give you the answer is cos Is equal to 0 sir. Cos theta. சரியா? ஏன் cos theta 0 பா? cos 0 No sir, no sir, correct. cos 0 உடைய வேல்யூ தான் 0. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. k into xy plus yz plus zx divided by xyz is equals to cos theta. அப்ப எனக்கு தேவை என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் xy plus yz plus zx. ப்ளீஸ் எழுதிங்க சீக்கிரமா. குயிக் எழுதிங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை ரப் பண்ணிடுறேன். minus cos theta cos 180. சாரி, இங்க பிளஸ் இருக்குல்ல, அப்போ இங்கதான் மைனஸ் வரும். இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்புறம் போட்டேன் மைனஸ். இது வந்து மைனஸ்மா. இது ரெண்டு தான் கேன்சல் ஆகும். இது கேன்சல் ஆகாது. இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. அப்போ காஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் -1 ஆயிடும். அப்போ வெறும் மைனஸ் காஸ் தீட்டா. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா ரைட் ஹேண்ட் சைடு முழுவதுமா 0 ஆயிடும். ஏன்னா இங்க பிளஸ் தான் இருக்குது. காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா தான். அதனால மைனஸ் காஸ் 60 டிகிரி தான் போடுறேன். அடுத்த சம்ல பாருங்க. எனக்கு x பிளஸ் ஒய் பிளஸ் z உடைய வேல்யூ தான் தேவை. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஸோ வி ஹேவ் xy பிளஸ் yz பிளஸ் zx உடைய வேல்யூ தான் வேணும். x பிளஸ் y பிளஸ் zx டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா k இன்டூ xy பிளஸ் y. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா 0 ஆயிடும். எனக்கு தேவை வெறும் இதுதான். xy plus yz as zx is also 0. 0 by anything is 0. Hence, this value denotes the value 0. Yes, sir. Very easy question. ஆனா 5 mark question இதை கேட்பாங்க. Please note பண்ணி வச்சீங்க. Okay. So, with this, we'll stop today. We'll continue tomorrow. We are going to discuss about, tomorrow means next class, transformation formula. One of the very, very important. நீங்க இது வரைக்கும் காம்பவுண்ட் மல்டிபிள் ஆங்கிள் படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா சம் டு ப்ராடக்ட் டு சம். அதுக்கு மெயின் வந்து இந்த 4 ஃபார்முலாவை தயவு செய்து மனப்பாடம் பண்ணிடுங்க. sin a plus b, sin a minus b, cos a plus b, cos a minus b. ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். அதே போல மல்டிபிள் ஆங்கிள்ஸ் sin 2a, cos 2a, tan 2a, sin 3a, cos 3a, tan 3a.
இது எல்லாத்தையும் தரோவா இருந்துட்டீங்கன்னா வரப்போற எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுல இருந்தா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்தரா டிரைவ் பண்ணவே போறேன். வித் திஸ் வில் ஸ்டாப். வில் கண்டினியூ தி நெக்ஸ்ட் கிளாஸ். டேக் கேர். பை. குட் நைட். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே மா. பை மா. பை சார்.